இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்கள் கேட்டுருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காட்டிலே வரும் காஞ்சின் குரல். இன்றைக்கி நம்ம அறிவியல் பிள்ளை நிகழ்ச்சியில் அத்தியாயம் 20 தான் கேட்க போகிறோம். நான் உங்கள் ஆர்.ஜே. கோபால். நான் உங்களை அஜய் ஹேமாசங்கர். ஹேமா, இந்த உலகம் உருண்டுன்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக அது உருண்டியே இல்லை. அது காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்ற கோபால்? உலகம் உருண்டியே இல்லையா? ஏன் இப்படி சொல்ற? ஆமாம் ஏமா, உலகம் உருண்டியே இல்லை. அது காரணமும் இல்லாதான், கடல் டெய்லி உள்வாங்கிறதுக்கு காரணமும் இல்லாதான். இதெல்லாம் பற்றி தான் சட்டவியல் சயின்ஸ் செக்மெண்ட்டில் கோடாங்கி சொல்ல வராரு. வாங்க கோடாங்கி. நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது அம்மா தாயி, மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயி உமை அகிலாண்ட ஈஸ்வரியே, தேவி ஜக்கம்மா ராக்கு சுடல. நீ நல்ல வாக்கு சொல்லு, நீ நல்ல செய்தி சொல்லு, மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது.
ஜனங்களா கேளுங்க, ஜக்கமா வாக்கு இது. சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு ஜக்கமா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. சயின்ஸை பத்தி சொல்ல கோடாங்கி வந்திருக்கேன். வீட்டு சயின்ஸ்ல இருந்து விண்வெளி சயின்ஸ் வரைக்கும் சொல்ல கோடாங்கி வந்திருக்கேன். சின்ன பூச்சில இருந்து சந்திராயன் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி சொல்ல கோடாங்கி வந்திருக்கேன். கருந்தொலையில இருந்து கண்ணுக்கு தெரியுற நிலா வரைக்கும் சொல்ல கோடாங்கி வந்திருக்கேன். நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. உள்ளூர் அறிவியல் இருந்து உலக அறிவியல் வரைக்கும் சொல்ல கோடாங்கி வந்திருக்கேன். நல்ல காலம் பிறக்குது. நிலவும் பூமியும் ஈர்ப்பு விசையை செலுத்தி இணைஞ்சிருக்கு தாயி. இந்த ஈர்ப்பு விசையினால கடலும் ஏறி இறங்குதாயி. நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. அட கோடாங்கி, இன்னைக்கும் வந்திருக்கீங்களா? நம்ம ஊரை விட்டு நான் எங்க தாயி போவேன்? சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு தான் ஜக்கமா என்ன அமைச்சிருக்கா தாயி. சயின்ஸை பத்தி சொல்லத்தான் சாதாரணமா வந்திருக்கேன் தாயி. அதெல்லாம் சரி கோடாங்கி, என்ன இன்னைக்கு புதுசா நிலா பூமின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரீங்க? ஆமா தாயி, நிலா பூமியோட இயற்கையா அமைஞ்ச சேட்டலைட்னு சொல்லிட்டு இருந்தல்ல தாயி. இன்னைக்கு தான் தெரிஞ்சது நம்ம பூமியை நிலாவை தன்னோட ஆர்பிட்ல இருந்து தள்ளி விட்டுட்டு இருக்கு தாயி. என்ன கோடாங்கி சொல்ற? நேத்து தான் வந்து சொல்லிட்டு போனேன், நிலாவும் பூமியும் டைட்டலி லாக்கடா இருக்கு, நம்ம நிலாவோட ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோன்னு. இன்னைக்கு என்ன நிலா பூமியை விட்டு தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்ற? ஆமா தாயி, கடல்ல ஏற்படுற மாற்றம் காலத்தையும் மாற்றும் தாயி. அதுதான் இங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் தாயி. என்ன கோடாங்கி நீ சொல்றது ஒன்றுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? சொல்றேன் தாயி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஒரு வரப்பிரசாதம் தண்ணி தாயி. அந்த தண்ணி நம்ம பார்க்கக்கூடிய கடல் வடிவத்திலையும் ஏரி வடிவத்திலையும் குள வடிவத்திலையும் நம்ம கண்ணுக்கு தெரியுது தாயி. ஆனா இதுல அளவுல பெருசு, ஆழத்துல பெருசு, எல்லாத்துலயும் பெருசா இருக்கக்கூடிய கடல்னால தான் தாயி நிலா நம்ம விட்டு தள்ளி போயிட்டு இருக்கான். அது ஏன் கோடாங்கி? கடல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? நம்ம பூமியில 70% நீர் தான் தாயி இருக்கு. அதுலேயும் 29% மட்டும்தான் தாயி நிலமே இருக்கு. இந்த 71% இருக்கக்கூடிய கடல் தான் நம்மளுடைய வாழ்வியல்ல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது தாயி. இந்த கடலை நீ காலையில ஒரு வாட்டியும் இரவுல ஒரு வாட்டியும் பார்த்தனா கடல் உள்வாங்கும் தாயி. அது பேரு டைடுன்னு சொல்லுவாங்க தாயி. அதாவது ஓதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா தாயி உனக்கு? தெரியலையே கோடாங்கி, நான் அதை பத்தி எதுவும் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. நானே சொல்றேன் தாயி. நம்ம நிலவு பூமி மேல செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையினால தான் தாயி இந்த டைடுன்றதே ஏற்படுது. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி பூமி சரியான கோள வடிவத்தில் இல்லை தாயி. அது ஒரு நீள்வட்ட வடிவத்தில் தான் தாயி இருக்கு. என்ன கோடாங்கி சொல்ற? அப்ப நம்ம பூமி சரியான ரவுண்டா இல்லையா? பூமியில இருக்கக்கூடிய கடல் பகுதியையும் நிலப்பகுதியையும் நம்மளுடைய ஈர்ப்பு விசையையும் எல்லாத்தையும் சேர்த்து நிலவோட ஈர்ப்பு விசையும் ரெண்டும் சேர்ந்து இழுக்கிறான் தாயி. அது மாதிரி ஈர்க்கும்போது கடல் பகுதி மொத்தம் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் பூமியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி ஆயிடுவான் தாயி. அது எப்படி கோடாங்கி? பூமியும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி தாயி, ஒவ்வொரு பொருளோட நிறைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கும் தாயி. ஏன் நீ நான் கீழே கிடக்கிற இந்த மண்ணு கூட அதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கும் தாயி. இருக்குல்ல தாயி என் துண்டு, இந்த துண்டை நான் விரித்து வச்சிருக்கேன்ல, இந்த துண்டு மேலே என் கையில் இருக்க இந்த எலுமிச்சம்பழத்தை போடு தாயி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு தாயி. சரி கோடாங்கி குடு. என்ன கோடாங்கி ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு இடத்துல நின்றுடுச்சு. இதே தான் தாயி, இதை தான் விண்வெளியில் ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவாங்க தாயி. இது மாதிரி ஒரு விரிப்பில் தான் நம்மளுடைய பூமி இருக்குன்னு நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த பூமிக்கு அதனுடைய நிறைக்கேற்ற மாதிரி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும் தாயி. இந்த பள்ளத்தை நோக்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈர்க்கும் தாயி. இதை தான் ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் தாயி. இதே மாதிரி தான் நீங்கள் நான் எல்லாருமே ஒரு ஈர்ப்பு விசையை இந்த உலகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கோம் தாயி. ஆனால் இந்த ஈர்ப்பு விசை பொருளோட நிறைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் தாயி. பெருசாக இருந்தால் பெரிய ஈர்ப்பு விசையும், சிறுசாக இருந்தால் சின்ன ஈர்ப்பு விசையும் இருக்கும் தாயி. இதே மாதிரி தான் தாயி நம்மளுடைய நிலாவுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது தாயி. அந்த ஈர்ப்பு விசையினால் நம்ம பூமி மேலே அந்த ஈர்ப்பு விசையை அவன் செலுத்துவான் தாயி. அந்த நிலாவும் பூமியும் எதிரெதிர் ஈர்ப்பு விசையை செலுத்தும் போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடல் ஒரு மாதிரி வீங்கினா மாதிரி ஆயிடும் தாயி. அதை தான் டைடல் பல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தாயி. இது கடல் பூமி மேலேருந்து வீங்கி போன மாதிரி இருக்கும் தாயி. இது நிலவை பார்த்த திசையிலையும் அதுக்கு மறு திசையிலையும் இருக்கும் தாயி.
இதுக்கு நடுவுல பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்துல சுத்துறதுனால தான் தாயி இது மாதிரி டைடு எல்லாமே ஒரு நாளைக்கு 2 வாட்டி நடக்குது தாயி. கடல் நீர் மட்டம் ஏறி இறங்குறது இதனால தான் தாயி. இது மாதிரி வீக்கம் வெறும் கடல்ல மட்டும் இருக்காது தாயி. இந்த வீக்கம்ன்றது நிலத்துலயும் இருக்கும் தாயி. ஆனா நிலம் கொஞ்சம் உறுதியானதுன்றதுனால இது மாதிரி வீக்கத்துக்கு அது வளைஞ்சு கொடுக்காம இருக்குதாயி. ஓ, அப்போ இந்த டைடல் பல்ஜஸ் எல்லாமே நிலவோட நேர்கோட்டில் தான் இருக்குமா கோடாங்கி? இல்ல தாயி, நிலவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் தாயி இந்த டைடல் பல்ஜஸ் எல்லாமே. அது ஏன் கோடாங்கி? நீ என்ன சொன்ன? நிலவோட ஈர்ப்பு விசையால தான் டைடல் பல்ஜஸ் எல்லாம் உருவாகுதுன்னு சொன்ன. ஆமா தாயி, இருந்தாலும் இதுல பூமி சுத்துற வேகமும் நிலவு சுத்துற வேகமும் ஒரு வேலையை பண்ணுது தாயி. நல்ல காலம் பிறக்குது. அது என்னன்னா, நிலா பூமி மேல செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையும் பூமி சுத்துற வேகமும் நிலா சுத்துற வேகமும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது தாயி. நிலா தன்னைத்தானே சுத்திக்கவும் பூமியை சுத்தி முடிக்கவும் எடுத்துக்கிற காலம் 27 நாட்கள் தாயி. ஆனா நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திக்க எடுத்துக்கிற காலம் வெறும் 24 மணி நேரம் தாயி. அதனால தான் இந்த டைடல் பல்ஜஸ் எல்லாமே நிலவுக்கு முன்னாடி இருக்கு தாயி. அது சரி கோடாங்கி, இதனால எப்படி நிலா நம்மளை விட்டு தள்ளி போகுதுன்னு நீ சொல்றேன் தாயி. நிலா நம்ம பூமியை சுத்தத்துக்கு காரணமே ஈர்ப்பு விசை தான் தாயி. இந்த ஈர்ப்பு விசையோட சேர்த்து அந்த டைடல் பல்ஜஸோட ஈர்ப்பு விசையும் சேர்ந்து நிலாவை தன்னோட ஆர்பிட்ல இருந்து ஆர்பிட் வெலாசிட்டி மூலமா வேகமா சுத்த வைக்குது தாயி. இது மாதிரி வேகமா சுத்த வைக்கிறதுனால நிலா நம்மள ஆல்ரெடி நீள்வட்ட பாதையில தான் தாயி சுத்துது. இந்த நீள்வட்ட பாதையோட அளவு அதிகமாகி நிலா நம்மளை விட்டு தள்ளி போகிட்டே இருக்கு தாயி. இன்னைக்கு நீ இங்க பார்க்குற நிலா நாளைக்கு அதே இடத்துல இருக்காது தாயி. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ராட்டினம் மாதிரி தான் தாயி இந்த நிகழ்வு. ராட்டனத்தை வேகமாக சுத்த அந்த ராட்டனத்தோட புள்ளியிலிருந்து அந்த ராட்டனம் தள்ளி சுத்த ஆரம்பிக்கும் தாயி. இது மாதிரி தான் தாயி நிலா பூமியை விட்டு தள்ளி போகுது தாயி. இது வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர்ன்ற அளவில் இருக்குதாயி. சரி கோடாங்கி, நிலா தள்ளி போச்சுன்னா கூட நம்ம பூமி ஏன் ஸ்லோவாக சுத்துதுன்னு நீ சொல்ற? நிலா நம்மளை விட்டு தள்ளி போனாலும் நிலா நம்ம மேலே செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையும் நம்ம பூமி நிலா மேலே செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையும் எப்பயும் அதே மாதிரி தான் தாயி இருக்கும். இது நிலவை பிடிச்சி தான் தாயி வச்சிருக்கு. இதனால தான் தாயி நிலா எவ்வளோ தூரம் நம்மளை விட்டு தள்ளி போகுதோ அவ்வளோ தூரம் பூமி சுத்துற வேகம் குறையும் தாயி. இதை தான் தாயி கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க தாயி. ஓ, இதனால தான் பூமியோட வேகம் குறையும்னு சொல்றியா நீ கோடாங்கி? இது மட்டும் பூமியோட வேகம் குறைய காரணம் இல்லை தாயி. பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், சுனாமி, இயற்கை சீற்றங்கள் இதனால கூட பூமியோட வேகம் குறையும் தாயி. இது மாதிரி குறையும் போது பூமி சுத்துற வேகத்துல 48.77 நேனோ செகண்ட் ஒரு வருஷத்துக்கு கூடிக்கிட்டே போகுது தாயி. ஓ, அப்போ கூடிய சீக்கிரம் நிலா நம்மளை விட்டு போயிடுமா கோடாங்கி? காலமே அதை சரி செய்யும் தாயி. எப்படி இந்த பூமியோட சுத்துற வேகம் குறையுதோ அப்போ பூமியோட வேகமும் அந்த டைடல் பல்ஜஸ் நிலா மேலே செலுத்தக்கூடிய வேகமும் குறையும் தாயி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிலா நம்மளை நோக்கி ஈர்க்கப்படும் தாயி. அப்போ பழைய நிலைமைக்கே நிலா வந்து நமக்கு ஒளிரும் தாயி. அதுக்கப்புறம் என்ன தாயி, பழைய மாதிரி 24 மணி நேரமாக பூமியோட சுத்துற வேகம் மாறிடும் தாயி. இது மாதிரி அது திரும்பி அந்த நிலைக்கு வரும்போது பூமி சுத்துற வேகமும் நிலவு சுத்துற வேகமும் சரிசமமாக ஆயிடும் தாயி. இப்போ எப்படி நம்ம பூமியிலிருந்து நிலவை பார்க்கும்போது டைடலி லாக்குடா ஒரு பக்கம் மட்டும் தெரியுதோ அதே மாதிரி நிலவுலேருந்து பூமியை பார்க்கும்போதும் ஒரு பக்கம்தான் தாயி தெரியும். இது மாதிரி நடக்கிறதுக்குள்ள சூரிய குடும்பமே அழிஞ்சிருந்தாயி. என்ன கோடாங்கி சொல்ற? இது நடக்கிறதுக்குள்ள சூரிய குடும்பமே அழிஞ்சிடுமா? ஆமா தாயி, இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு 50 பில்லியன் ஆண்டுகள் ஆகும் தாயி. ஆனால் அதுக்குள்ள நம்ம சூரிய குடும்பத்தோட சூரியனு ரெட் ஜைனுன்ற பெரிய பந்தா மாறிடுவான் தாயி. அப்போ நம்ம பூமியோட சேர்த்து மற்ற கோள்களையும் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் தாயி. அப்போ நம்மலாம் இருந்தால் தானே இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தாயி. ஆனால் நம்ம பூமியும் நிலவும் மட்டும் இல்லை தாயி, இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற கோள்களும் அதனுடைய நிலவுகளும் கூட இது மாதிரி டைடலி லாக்குடு ஆகிருக்கு தாயி. ப்ளூட்டோவும் கேரனும் கூட இது மாதிரி டைடலி லாக்குடு ஆகிருக்கு தாயி. இது மாதிரி டைடலி லாக்குடான கிரகங்கள்லாம் பார்த்தோன்னா தாயி ஒரு பக்கம் எப்பயும் சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கும் தாயி. இதனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக சூரிய ஒளி பட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக சூரிய ஒளி படாமலும் இருக்கும் தாயி. இது ஒரு சரிசமமான நிலையே கிடையாது தாயி. என்ன தாயி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிலவும் நம்ம வாழ்க்கையும் இப்பயும் ஒன்று தான் தாயி.
இயற்கையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எந்த பிரச்சனையும் நிரந்தரமான பிரச்சனை இல்லை தாயி. ஒரு நாள் அந்த பிரச்சனை இருக்குன்னா மறுநாள் அந்த பிரச்சனை சரியாயிடும் தாயி. நிலவு நம்மளை விட்டு விலகினாலும் திரும்பி நம்மக்கிட்டே வந்துடும் தாயி. இதே மாதிரி தான் தாயி நம்ம வாழ்க்கையும். நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகினாலும் ஒரு நாள் நம்மக்கிட்டே திரும்பி வந்துடும் தாயி. வாழ்க்கையில் நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்து தாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. இன்னைக்கு நம்ம கோடைங்க சொன்னதை வச்சு நிலாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கோபால். ஆமாம் நான் கூட நிலாவை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏமா சீக்கிரமாக போய் லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறா. ஏன்டா என்னாச்சு? டேய் வெளியே பாடுறா, ஒரே இடிமின்னலாக இருக்குது. நீ மட்டும் இப்போ அதை ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கேன், இல்லைனா நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிற மைக்கு மிக்சரு இது எல்லாத்தையும் நம்ம மறக்க வேண்டியதான். டேய் ஏன்டா ஏன் அப்படி சொல்கிற? இதெல்லாம் பற்றி தான் அடுத்து வர 4 அறிவியல் செக்மெண்ட்டில் கேட்க போகிறோம். மா மா எங்கம்மா இருக்க? மா சீக்கிரமா வாமா. அச்சச்சோ, என்னடா பாச்சு? ஏன்டா ஹரிஷ் இப்படி கத்திட்டே வர? என்னாச்சு? மா டக்குன்னு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுமா. டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுமா. டக்குன்னு சீக்கிரமா போமா. அப்படியே மறக்காம ஃப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிடு. டேய் இருடா, அதெல்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ நீ ஏன் கத்திட்டே இருக்க இப்படி? என்ன ஆச்சு அதை முதல்ல சொல்லு. வெளியே ஒரே இடி மின்னலுமா இருக்குமா. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் நீ மறக்க வேண்டியது தான். ஆல்ரெடி எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வச்சிருக்க. அப்புறம் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? டேய் இடி மின்னல் தானடா அடிக்குது, அதனால என்னடா ஆக போகுது? அதுக்கேண்டா இவ்வளோ அலப்பறை பண்ற? அதுவும் இல்லாம எல்லா சுவிட்சும் ஆஃப்ல தாண்டா இருக்கே, ஒன்றும் ஆகாதுடா. அம்மா நீ வேற ஏமா இப்படி பண்ற? சுவிட்ச் ஆஃப் ஆனா மட்டும் போதாதுமா, எல்லா பொருளுமே போயிடுமா. சொன்னா புரிஞ்சுக்குமா. எல்லாத்தையும் ஃப்ளக்கை முதல்ல ரிமூவ் பண்ணுமா. போமா. ஹரிஷ், வர நீ பண்ற அலப்பறை தாங்க முடியல. உனக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மாவே இல்லாம வந்ததுலேருந்து கத்திட்டே இருக்க. தலையே வலி வந்துருச்சு எனக்கு நீ கத்துற கத்துக்கு. என்னதான் உன்னோட பிரச்சனை? பிளக்கை எடுத்தா மட்டும் என்னடா ஆக போகுது? நீ முதல்ல போயிட்டு ஃப்ளக்கெல்லாம் எடுத்துட்டு வாமா. அப்புறமா நான் உனக்கு சொல்றேன் ஏன் இப்படி சொன்னேன்ட்டு. அப்பனுக்கு தப்பாத பிள்ளையா வந்து பிறந்திருக்கான் பாரு. என்ன வேலை வாங்குறதுக்குனே அப்பாவும் பிள்ளையும் இருக்கீங்க. இப்போ இவன் சொன்னான்னு பிளக்கெல்லாம் பிடுங்கி விடணும். உடனே கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுடும், நான் மறுபடியும் பிளக்கெல்லாம் போடணும். என்ன வேலை வாங்குறதுல என்ன சந்தோஷமோ தெரில. இடி இடிக்குது, மழை பெய்யுது, பிளக்கை பிடுங்குன்னு எதனா சொல்லிட்டே இருக்கான். அப்பப்போ எதனா ஆகிடுது இவனுக்கு. அங்க என்னம்மா பேசினே இருக்க? டக்குன்னு ஆஃப் பண்ணுமா. அட ஆஃப் பண்ணிட்டேன்டாப்பா சாமி. இப்போவாச்சும் என்னன்னு சொல்லு. கத்திட்டே இருக்க தவிர விஷயம் என்னன்னு சொல்றியா நீனு? எப்பா இப்போதான் நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளும் சேஃபாக இருக்குமா. மழை பெய்யுது, இடி இடிக்குது, மின்னல்லாம் அடிக்குது, வீட்டில் இருக்க எல்லா ஃப்ளக்கையும் கழட்டுன்னு சொன்னால் இல்லாத கேள்விலாம் கேட்டுன்னு இருக்கமா. அவசரத்துக்கு சொன்னால் செய்யவே மாட்டேற. சரிடா, அதான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்ல. விஷயம் என்ன அதை சொல்லு. மறுபடியும் கத்திட்டே இருக்காத. இப்போ எதுக்கு எல்லா ப்ளக்கையும் எடுத்து விட சொன்ன? அடடா, கரண்ட் வேற போயிடுச்சு. கொஞ்சம் தூரல் போட்டுடக்கூடாது, உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சரி அதை விடு, நீ சொல்லு. பார்த்தல ஒரு சின்ன மழை பெஞ்சதுக்கு எப்படி கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஒரு வாட்டி மின்னல் அடிச்சதுன்னா அதில் எத்தனை வோல்ட் வரும்னு தெரியுமா உனக்கு? கிட்டத்தட்ட 100 மில்லியன் வோல்ட் வருமா. நம்ம கணக்குப்படி பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒரு மின்னலில் 10 கோடி வோல்ட்லேருந்து 30 கோடி வோல்ட் வருமா. அப்போது அதில் எவ்வளோ கரண்ட் இருக்கும்? என்னடா ஹரிஷ் சொல்கிற? 30 கோடி வோல்ட்டா? ஆமாம்மா, இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் நிறைய இருக்குது. மேலேருந்து கீழே வர இந்த மின்னல் ஈஸியாக தாக்கக்கூடிய இடமாவும், அதே மாதிரி மின்சாரத்தை கடத்தக்கூடிய இடமாவும் பார்த்து தான் விழுறதுக்கு ட்ரை பண்ணோம். அது மாதிரி இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வந்து எதெல்லாம் இப்போ ஹைட்டாக இருக்குது, மரம், அப்புறம் வீட்டோட மாடி, இது மாதிரி தானே இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து இந்த மின்னல் விழும். ஆனால் இந்த மின்னல் எப்போவுமே இது மேலே தான் விழும் அப்படின்லாம் நம்மளால் எப்போயுமே சொல்ல முடியாதுமா. அதுக்கு தோன்ற இடத்துல அது விழும். ஆனால் அது எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய ஒரு பொருள் மேலே தான் கண்டிப்பாக விழும். சரிடா, அதுக்கும் இப்போ நீ என்ன எல்லா ப்ளக்கையும் எடுத்து விட சொன்னதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்குமா. பொதுவாக மின்னல் எப்போல்லாம் வரும்? ஒன்று மழை வரும்போது வரும், இல்லைனா மழை வர மாதிரி இருக்கும்போது வரும்ல. அதே மாதிரி தான் இப்போது இது மாதிரி எப்போல்லாம் மின்னல் வர டைமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எதனா ஒரு கரண்ட் கம்பத்து மேலே இந்த மின்னல் விழுந்ததுன்னு வச்சுக்கேன், அப்போ தான் இந்த பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கரண்ட் கம்பம் எல்லாமே கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும். அதனால் மின்னல் விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குமா. சரி, அப்படி விழுந்தா கூட என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. நீ வேற காமெடி பண்ணாத. எப்படி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிற? இந்த மின்னல்ல எப்படின்னா கரண்ட் இருக்குது, நம்ம கரண்ட் கம்பத்தில் எல்லாத்துலேயும் கரண்ட் ஒயர் போகுது. அப்போ அது கரண்ட்டை ஈஸியாக கடத்தும் தானே. அப்போது அது ஸ்ட்ரெயிட்டாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் போகும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு போச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா வீட்டுக்கும் அந்த கரண்ட்டு போகுமா. இதுவே அந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரால் தாங்கக்கூடிய கரண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுவே அந்த டிரான்ஸ்ஃபார்மரால் தாங்க முடியாத அளவுக்கு கரண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபார்மே காலி ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மரே காலி ஆகுது, அப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள்லாம் என்ன ஆகும் நீயே யோசிச்சுப்பாரு. சரிடா ஹரிஷு, அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரால் தாங்கக்கூடிய அளவுக்கு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது தானே? என்னம்மா நீ, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் இப்போ தானே சொன்னேன் கரண்ட் கம்பத்தில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஒயர்லையுமே இந்த கரண்ட் பாயும்னு சொல்லி. அப்போது நம்ம வீட்டு ஒயருமே இந்த கரண்ட் கம்பத்தில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கு, அப்போ நம்ம வீட்லேயும் தானே இந்த கரண்ட் பாயும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு ரிட்டன் வர கரண்ட்டாலாம் இது வேலை செய்யாதுமா. அந்த கரண்ட் கம்பத்துலேயே எந்தெந்த ஒயர்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்தந்த ஒயர்லாமும் இந்த கரண்ட்டு பாயும். அப்படி பாயும்போது நம்ம வீட்டில் அந்த ஒயர் கனெக்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கேன், அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கரண்ட் வரும். அட ஆமால, நம்ம வீட்லேயும் அந்த கரண்ட் வரும்ல. ஆமாம்மா, நான் கூட உள்ளே வரும்போது உன்னை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியான்னு கேட்டபோது நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் ஃப்ளக்கை மட்டும் ரிமூவ் பண்ணலன்னு சொன்னல. ஏன் ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணணுன்றதுக்கும் இதுலேயே ஆன்சர் இருக்குமா. என்னடா சொல்ற? அதுலயே ஆன்சர் இருக்கா? அது எப்படிடா? உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம முன்னாடி கூட டிவிலாம் ஆஃபில் இருக்கும்போது கரண்ட் எவ்வளோ எடுக்குது, இது டோட்டலாக ஒரு இயருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்லாம் சொல்லி கனெக்ட் பண்ணோம்ல. அப்போ கூட நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீட்டில் இருக்க எல்லா அப்ளைன்சஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஒரு அப்ளைன்சஸ்மே 2 ஒயர் இருக்கும். அந்த ஒரு ஒயர் வந்து பேஸு, இன்னொரு ஒயர் வந்து நியூட்ரலு. அந்த பேஸ் ஒயர் வழியாக கரண்ட்டு போய் நியூட்ரல் வழியாக வந்து அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுன்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கலாமா உனக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குடா ஹரிஷு. இதில் இன்னொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இப்போது நம்ம இந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்ச் எதுக்கு இருக்குது? டேய், இதெல்லாம் என்னடா கேள்வி? அந்த சுவிட்சை போட்டால் தான் கரண்ட் வரும், அப்புறம் தான் அந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதேதாம்மா. இதில் அந்த சுவிட்சுன்றது வெறும் ஒரு ஒயரை மட்டும்தாம்மா கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பேஸ் ஒயர் மட்டும்தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோ. அப்போது அந்த பேஸ் ஒயர் மட்டும்தான் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும். இந்த நியூட்ரல் லைன்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக கம்பத்துலேருந்து டேரெக்டாக நம்மளுடைய போர்டுக்கு வந்துடுமா. இப்போ நம்ம இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது வெறும் பேஸ் லைனை மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். அந்த கம்பத்துலேருந்து வர பேஸ் லைன் மட்டும்தான் இந்த சுவிட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் அந்த நியூட்ரல் லைனை நம்ம எதுலையுமே கண்ட்ரோல் பண்ணலன்றதுனால இப்போது அந்த கரண்ட் கம்பத்து மேலே எதனா ஒரு மின்னல் விழுது அப்படின்னா அந்த நியூட்ரல் லைன் வழியாக நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா அப்ளைன்சஸையும் வந்து தாக்கிடுமா. இது மாதிரி தாக்குறதுனால அதில் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ்னாலையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸும் பாதிக்கப்படுமா. அடடே, சரிடா, இதனால தான் நீ என்ன எல்லா ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தியா? ஆமாம்மா, இது மட்டும் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கேன், இந்த டிவியில் அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லேருந்து பெரிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வரைக்கும் இந்த வோல்டேஜ்னால பாதிக்கப்படுமா. இது எல்லாமே 220லேருந்து 240 வோல்ட்டில் தான் எல்லாமே ரன் ஆகும். திடீர்னு இவ்வளோ அதிகமான வோல்ட் இந்த ப்ராசஸருக்கு, இந்த மதர் போர்டுக்கு எல்லாத்துக்கும் போச்சு அப்படின்னா அது அப்படியே வெடிஞ்சு உள்ளே இருக்கிறது எல்லாமே பற்றிட்டு போயிட்டு இது மாதிரி ஃபுல் எக்யூப்மெண்ட்டுமே வந்து வீணாயிடுமா. அதனால தான் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஃப்ளக்கை பிடுங்கி அதை வந்து மின்னல்லேருந்து காப்பாற்றணும். பாத்தியாரா கோபால், இடிமின்னெல்லாம் அடிச்சிச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்க்கும் நமக்கும் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த இடிமின்னெல்லாம் அடிச்சதுன்னா முதல்ல இந்த ஃப்ளக்கெல்லாம் எடுத்துணும்டா கோபால். உன்னை இந்த ஷோவை கேட்க சொன்னதே நான் கேட்காம உன்னை கேட்க சொல்லியிருப்பேன். உன்ன மாதிரியே இவங்களும் இடிமின்னல் அடித்தா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் கோபால். நான் உங்கள் அஜய் ஹேமசங்கர். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் சட்டைப்பயல் சயின்ஸ் நிகழ்ச்சியில் கோடாங்கியாக ஆர்ஜே ஹரிஹரன் மற்றும் ஊர் மக்களாக ஆர்ஜே சரண்யா, நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஐஸ்வர்யா மற்றும் ஆர்ஜே ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட.
ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் R.K. பாலச்சந்தர். எடிட்டிங் R.J. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.